ப்ரிப்போசிஷன் இன் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும், அதை வந்து எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இன் ப்ரிப்போசிஷன் வந்து ஜென்ரலாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காங்க அல்லது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக இன்ற ப்ரிப்போசிஷனை இங்கிலீஷில் ஜென்ரலாக பயன்படுத்துவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சி லிவ்ஸ் இன் ஈரோடு, ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஈரோட்டில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரலி ஒரு இடத்துல வந்து நம்ம ஒருத்தர் இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்ற ஒரு ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துவோம். ஈரோட்டில் அப்படின்னா ஈரோட்டில்னு போட்டிருக்கோம், நாமக்கல்ல அப்படின்னா இன் நாமக்கல், இன் சேலம். ஸோ ஜென்ரலாக இது நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ இதையும் தாண்டி அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். தேர் இஸ் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு மூடப்பட்ட ஒரு க்ளோஸ்ட் நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கும் இந்த இன்ற ப்ரிப்போசிஷனை நம்ம பயன்படுத்தி ஆகணும். தேர் இஸ் மில்க் இன் த ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து மில்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம். த கேட் இஸ் இன் த பாக்ஸ், அதாவது பூனை வந்து அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு மூடப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் க்ளோஸ்டு இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இன்ற ப்ரிப்போசிஷனை தான் பயன்படுத்தணும். அண்ட் லுக்கிங் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சி இஸ் இன் அ மீட்டிங். இது என்ன சொல்லுதுன்னா அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இங்கே என்ன நமக்கு தெரியும், எந்த யூசேஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா, ஒரு ஆக்டிவிட்டி, மீட்டிங், இன்டர்வியூ, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி வந்து போயிட்டுருக்கிற இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மீட்டிங்கில் அவங்க இருக்காங்க, இன்டர்வியூவில் இருக்காங்க, கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்க, ஆர் சம்திங், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தி ஆகணும். சி இஸ் இன் அ மீட்டிங், அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க. மூவிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he works in finance. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் அல்லது ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்ற ஒரு ப்ரிப்போசிஷனை நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஸோ ஃபினான்ஸில் அவர் வந்து வேலை செய்கிறார் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங். இன் ப்ரிப்போசிஷன் வந்து ஜென்ரலாக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒரு ஷார்ட் டைம் ஒரு 3 மந்த்தில் வந்துட்டு பேசிக்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு சிறப்பாக பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவல் ட்ரைனர் ப்ளஸ் லைவ் கிளாஸஸில் வந்துட்டு பேசிக்லேருந்து உங்களுக்கு எடுத்து ஒரு 3 மந்தில் சிறப்பான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம்.